குழுவினர் அவர்களுக்கும், எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும், எனது அன்பார்ந்த தமிழ் இலக்கியத்தையும் சிந்தனையையும் உயிரோடு சுமந்து வந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கு பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் படைப்புலக ஆளுமையும் பன்முக சிந்தனைகளையும் பற்றி இக்கருத்தரங்கில் கூடியிருக்கிறோம். திருவள்ளுவரின் கூற்றிற்கிணங்க கற்றதனால் ஆய பயன் என்கொல். இந்த கேள்வி ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றும் வல்லமை உடையது. கற்றோம் என்ற பெருமையா அல்லது கற்றதை வாழ்வாக மாற்றிய பணியா என்பதே அந்த குறளின் மையம். அந்த கேள்விக்கு வாழ்க்கையால் விடை அளித்தவர் பேராசிரியர் திருநாவுக்கரசர் அவர்கள். அவரின் படைப்புலகம் வெறும் எழுத்துகளின் தொகுப்பு அல்ல, அது சிந்தனையின் பயணம், அது சமூகத்தின் மீது வைத்துள்ள அக்கறை, அது மாணவர்களின் மனதில் விதைக்கப்பட்ட விதை. அறிவு, அறம், மனிதநேயம் என்ற விதை. என்னென்ப ஏனை எழுத்தனப என்ற திருக்குறளுக்கேற்ப அந்த இரு கண்களையும் தன்னுடைய கண்களாக பயன்படுத்தி பேராசிரியர் திருநாவுக்கரசர் அவர்கள் இலக்கியத்தை மட்டும் அல்ல, சமூகத்தையும் காலத்தையும் மனித வாழ்வையும் ஆழமாக வாசித்தார். அவருடைய படைப்புலகம் இலக்கிய ஆய்வு, மொழி சிந்தனை, சமூக பார்வை, பண்பாட்டு கண்ணோட்டம், வரலாற்று ஆய்வு, மனிதநேய தத்துவம் என பல தளங்களில் விரிந்த பன்முக சிந்தனைகளின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. அவருடைய எழுத்துக்களில் நாம் காணுவது ஒரு துறைக்குள் முடங்கிய சிந்தனை அல்ல, மாறாக காலத்தோடு உரையாடும், சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்பும், மாணவர்களையும் ஆய்வாளர்களையும் வழிநடத்தும் ஒரு கல்வி ஆளுமையின் குரல். அறிவை மனித மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். இலக்கியம் சமூக மாற்றத்தின் கருவியாக இருக்க வேண்டும். ஆய்வு என்பது வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். வரலாறு என்பது ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் பன்முக சிந்தனைகளின் மையமாக இருந்தன. இன்றைய காலத்தில் அறிவு பெருகுகிறது, ஆனால் ஆழம் குறைகிறது. அந்த சூழலில் திருவள்ளுவர் கூறும் ஆழம் அறிவார், அறிவார் தம்மை தாமறிவார், தாழறியார் என்ற குறள் பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் சிந்தனை ஆழத்திற்கு பொருந்தும். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமது சிந்தனைகளை அறநிலை சமூக நலனுக்கு பயன்படுத்தும் பொறுப்புணர்வுடைய அவருடைய படைப்புலகத்தின் தனி சிறப்பாக விளங்குகிறது. பேராசிரியர் திருநாவுக்கரசு படைப்புலக ஆளுமையும் பன்முக சிந்தனைகளும் என்ற கருத்தரங்கு ஒரு தனி நபரின் படைப்புகளை மட்டும் ஆராயும் நிகழ்வாக இல்லாமல் எதிர்கால ஆய்வாளருக்கான சிந்தனை வழிகாட்டும் மேடையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. கொரோனா காலத்தில் இருந்து இம்மாதிரியான தேசிய கருத்தரங்குகளையும் பன்னாட்டு மாநாடுகளையும் நடத்துவதற்கு நாம் நிதி உதவி பெறுவதற்கு மிகவும் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றோம். ஆனால் அச்சமயத்தில் மதிப்பிற்குரிய திருமதி பூங்கோதை அம்மா அவர்கள் இக்கருத்தரங்கினை நடத்துவதற்காக தொடர்ந்து அக்டோபர் மாதத்திலிருந்தே முயற்சி எடுத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் செயற்கரிய செய்வர் பெரியர் என்ற வாக்கிற்கிணங்க இக்கருத்தரங்கினை நடத்துவதற்கான நிதியுதவியும் அளித்து கருத்தரங்கினை சிறப்பாக நடத்துவதற்கு சிறந்த நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்ந்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கும் இக்கருத்தரங்கை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து பேராசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், முதன்மை ஒருங்கிணைப்பாளர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கில் நடைபெறவுள்ள பல சிறப்பு விருந்தினர்களின் உரை, கருத்துக்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் சிந்தனை பாரம்பரியத்தை மேலும் விரிவுபடுத்தும் என நம்புகிறேன். இக்கருத்தரங்கு அறிவை உணர்வாக்கும், சிந்தனையை செயல் வடிவாக்கும் ஒரு நினைவில் நிலைக்கும் நிகழ்வாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் முன்னிலை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.